நமஸ்காரம். திருநெல்வேலியை பூர்வீகமா கொண்ட எங்க குடும்பத்துல 3 தலைமுறைகள் சேர்ந்து சமீபத்துல சுமங்கலி பிரார்த்தனை பண்ணினோம். அதை எப்படி பண்ணோம், சமையல் என்ன பண்ணோம், முறைகள் என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சென்ற பிப்ரவரி மாதம் தஞ்சாவூர் பூர்வீகத்தை பற்றி திருமதி சகுந்தலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த சுமங்கலி பிரார்த்தனை எப்படி பண்ணணும், அந்த சமையல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தா. அதனுடைய வீடியோ லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவா அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 முறைகளுக்கும் சிறிய சிறிய மாற்றங்கள் தான். சமையல்லையும் சரி, செய்யும் முறைகள்லையும் சில மாற்றங்கள் தான் இருக்குது. மற்றபடி இதனுடைய பர்பஸ் ஒன்று தான். நம்ம குடும்பத்தில் சிவலோக பிராப்தி அடைந்த சுமங்கலிகளை நினைத்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கல்யாணமான சுமங்கலி பெண்களும் சேர்ந்து இதை செய்வது தான் சுமங்கலி பிரார்த்தனை. அவர்களை தெய்வமாக ஆராதித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், குடும்பத்தில் சுபிட்சம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான் சுமங்கலி பிரார்த்தனை. இதை பொதுவாக சுக்லபட்சத்தில் நல்ல யோகம் இருக்கிற நாளில் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணுவது விசேஷம். நம்ம ஆத்துல கல்யாணம், சீமந்தம், பூணல் முதலிய நல்ல சுப நிகழ்வுகள் வரும்போது பண்ணுவா. அது இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுத்துனாலும் குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து இதை பண்ணலாம். இது தவிர இப்போ இந்த வீடியோ கடைசியில் இந்த சுபங்கலி பிரார்த்தனையில் முக்கியமாக பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன 3ங்கிறத பற்றி நான் விளக்கி இருக்கேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், எல்லாருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் பெங்களூரில் 3 தலைமுறைகள் சேர்ந்து பெரியமணி திருமதி லலிதா சீதாராமன் கைடன்ஸில் குடும்ப நலனுக்காக சுமங்கலி பிரார்த்தனை பண்ணினோம். இதில் திருநெல்வேலி முறைப்படி சமையலும் வழக்கங்களும் ஃபாலோ பண்ணோம். விடிய காத்தாலேயே மங்களகரமாக செம்மண் இட்டு கோலம் போட்டாச்சு. அடுத்தது சமையல். எங்கள் சமையல் வழக்கப்படி தனி கூட்டு கிடையாது. எங்களோட சமையல் மெனு வெள்ளை பாயசம், தயிர் பச்சடி, வாழைக்காய், பீன்ஸ்காய், சீம கத்திரிக்காய் அல்லது பூசணிக்காய் கூட்டு, 2த்துல ஏதோ ஒன்று, தேங்காய் துவையல், கலந்த சாதம், அன்னம், பருப்பு, நெய், கதம்ப சாம்பார் அல்லனா பாவக்காய் பிட்லை, மோர்க்குழம்பு, ரசம், தயிர், மாங்காய் ஊறுகாய், பழங்கள், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், பட்சணம், அதிர்சம், வடை, சூயன். 2 சுவாமி இலைகள் போடணும். அதனால் 2 கண்ணாடிகளை 2 மனைகளில் கோலம் போட்டு பூச்சூடி நகைகள் போட்டு ரெடி பண்ணியாச்சு. 2 சுவாமி இலையில் ஒரு இலையில் 9 கஜ புடவையும் 2வது இலையில் 6 கஜ புடவையும் வைக்கிறது வழக்கம். அன்றைக்கி கார்த்தால் குளிச்சுட்டு இந்த 2 புது புடவைகளின் ஓரம் மஞ்சள் குங்குமம் இட்டு லேசாக எண்ணெய் சீக்கா தடவி தண்ணியில் நனைச்சி கீழே படாமல் உலர்த்தி காய வைக்கணும். மொட்டை மாடியில் ஒத்தையாக விரித்து போட்டதால் சீக்கிரம் காஞ்செடுத்துரும். அப்புறம் 2 புடவைகளையும் தனித்தனியே மடித்து முந்தாணி மேல் பக்கம் வர மாதிரி வைத்து 2 சுவாமி மனைகளிலும் வைத்தோம். ஒரு பெண் உட்கார்ந்து சாப்பிடுவது போல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். கிழக்கு மேற்காக இலை இருக்க வேண்டும். அடுத்து நலங்கு மஞ்சள் உருண்டையை ரெடி பண்ணோம். சுக்கு வெல்லம், பானகம், நீர்மோர் ரெடி பண்ணி சுவாமி பக்கத்தில் ஒரு சொம்பு தீர்த்தத்தோடு வச்சாச்சு. புடவைகளின் மேல் வெற்றிலை பாக்கு, குண்டு மஞ்சள், வளையல் வைத்து பூ அலங்காரம் பண்ணியாச்சு. பிளவுஸ் பிட் வைக்கிற பழக்கம் இல்லை. அதேபோல் இலை முன் விளக்கு ஏற்று வழக்கமும் இல்லை. அடுத்ததான் 5 சுமங்கலிகள் 2 கன்னியா பெண்களுக்கு மஞ்சள் பூ கொடுத்து வரவேற்றோம். இதில் நம்ம வீட்டு பெண்கள், அதாவது நாத்தனார்கள் பெண்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். இது தவிர பிற சுமங்கலிகளை உட்கார வைக்கலாம். சுவாமி இலை சேர்த்து மொத்தம் 9 பேர். ஒத்தைப்படையில் தான் இருக்கணும். 5 இல்லது 7 கூட இருக்கலாம். சுமங்கலிகள் கன்னியா பெண்கள் எல்லாம் கால் அலமிண்டு வந்ததுக்கப்புறம் இலையில் உட்கார வைத்தோம். பின்னர் நாட்டு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து சுவாமி இலை முன் நின்று குடும்பத்தில் சுமங்கலியாக சிவலோக பிராப்தி அடைந்தவர்களை அழைத்து அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டினோம். அடுத்து எங்களுடன் அடுத்த தலைமுறை நாட்டு பெண்களும் சேர்ந்து பக்தியோடு செய்த சமையலை பரமாற ஆரம்பித்தோம். முதலில் சுவாமி இலையில் தொடங்கி பாயசம், பச்சடி, காய் கூட்டு, பக்ஷணம், ஃப்ரூட்ஸ் என எல்லாத்தையும் பரமாறணும். அன்னம், பருப்பு, நெய் போட்ட பிறகு எல்லாருக்கும் கையில் தீர்த்தம் கொடுத்தோம்.
எல்லாரையும் நன்றாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்கோன்னு சொல்லி பின்னர் சாம்பார், மோர் குழம்பு, ரசம், தயிர் எல்லாத்தையும் ஒன்று பின் ஒன்றாக பொறுமையாக பரமாறி சுமங்கலிகளை உண்ண வைத்தோம். சாப்பிட்டு முடித்த பின் திரும்பவும் கையில் தீர்த்தம் விட்டு அவர்களை திருப்திப்படுத்தினோம். இலை எடுத்த பிறகு அவர்கள் அனைவரையும் உட்கார வைத்து பானகம், நீர்மோர், சுக்கு வெல்லம் கொடுத்தோம். அப்புறம் எல்லாருக்கும் நலங்கு இட்டு தாம்பூலம் கொடுத்தோம். இதில் வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சாரி, ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுத்தோம். அவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதம் செய்ய சொன்னோம். அப்புறம் 3 தலைமுறைகளும் குடும்பத்தோட சுவாமி இலைக்கு அட்சதை போட்டு நமஸ்காரம் பண்ணினோம். சுவாமி இலையில் இருந்த 9 கஜப்புடவை நாத்தனாருக்கு எடுத்து கொடுத்தோம். 6 கஜப்புடவை எங்களின் விருப்பப்படி இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணின வீட்டின் மன்னிக்கு கொடுத்தோம். குடும்பத்தில் சுபிட்சம் பெருகணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணினோம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு வேண்டிண்டோம். இந்த சுமங்கலி பிரார்த்தனையில பண்ணக்கூடாத 3 விஷயங்கள் என்னங்கிறது தெரியுமா? முதல்ல, சமைக்கிறவாளோ, சமையலை பரமாற போறவாளோ, இல்லைனா சாப்பிட போறவாளோ எல்லாரும் யாரா இருந்தாலும் தலைமுடியை விரிச்சுண்டு இருக்கக்கூடாது, லூஸ் ஹேராக இருக்கக்கூடாது. தலைமுடியை நுனிஞ்சுண்டு இல்லைன்னா கிளிப் போட்டுண்டு தான் இருக்கணும். இதுதான் சாஸ்திரப்படியும் சயின்டிஃபிக்காகவும் நல்லது. குடும்பத்தில் சுபிட்சம் வளர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கருப்பு கலரை நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம உடுத்திக்கிற அந்த புடவையோ இல்லை சுமங்கலிகளுக்கு கொடுக்குற அந்த தாம்பூலத்தையோ அந்த கொடுக்க போகிற ப்ளவுஸ் பீட் புடவையிலையோ கருப்பு கலர் வேண்டாம். 3வதாக நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம். சமையல் பரமாறுவாலும் சரி, சாப்பிட்றவாலும் சரி, எல்லாருக்கும் நிதானம், அமைதி, பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சிவலோக பிராப்தி அடைந்தவாளை கூப்பிட்டு அவளை தெய்வமாக மதித்து அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளை சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த இடத்துல பக்தியும் ஸ்ரத்தையும் ரொம்ப முக்கியம். மொபைலில் பேசிகிட்டே பண்ணுறது, இல்லைன்னா ரீல்ஸ் பார்க்கறது, இல்லை தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த சுமங்கலி பிரார்த்தனையை எப்படி சிறப்பாக நடத்தி கொடுக்க கைட் பண்ண பெரியமன்னி திருமதி லலிதா சீதாராமனுக்கும், அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து 3 தலைமுறைகளையும் அழைத்து ஒரே வீட்டில் சேர வைத்து இந்த பிரார்த்தனையை நல்லபடியாக பண்ண வைத்த மன்னிகள் திருமதி வசந்தா பாலசுப்ரமணியம், திருமதி பத்மா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.